Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Agaro 40 லிட்டர் OTG ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் கூட நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்கிங் ட்ரேவையும் grill ரேக்கையும் எடுக்கிறதுக்கான ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரோட்டிசரி ராடு. அடுத்ததாக இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரோட்டிசரி ராடை எடுக்கிறதுக்கான ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து grill ரேக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா crumb ட்ரே. இது கூட வந்து நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ரெசிபி புக் எதுவும் கொடுக்கல. இதுதான் வந்து நம்மளோட பேக்கிங் ட்ரே. இதெல்லாம் தான் நமக்கு இந்த ஓடிஜியோட ஒன்றா வருது. இதோட அவுட்டர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்து வித்து ஹைட்டை வச்சு நம்ம இதோட இன்னர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 36 லிட்டர்லேருந்து 38 லிட்டருக்குள்ளே தான் வருது. இந்த கேபிளோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட ப்ளக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆம்ஸ் ப்ளக்கு. இது வந்து நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜு ஹீட்டருக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான பெரிய ப்ளக்கில் தான் இதை வந்து ப்ளக் பண்ண முடியும். டோர் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பர்டு கிளாஸில் நல்லா கிளியரான ஒரு வியூவோடு இருக்குது. இதோட ஹிஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவலில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டோரில் மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்றத நம்ம ரெசிபி பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோரை வந்து சாத்தும் போது நம்மளோட கிளாஸ் டோர் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க. இதோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டயல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்காக, இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக, அடுத்தது வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இதில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கீழே 2 ஹீட்டிங் ராடும் மேலே 2 ஹீட்டிங் ராடும் இருக்குது. இதோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே இந்த இடத்துல கன்வெக்ஷன் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோட்டிசரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 லெவல் ஆஃப் ரேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாட்டம், இன்னொன்று வந்து மிடில், இன்னொன்று வந்து டாப். இது 3 லெவல் இருக்குது. இந்த ஓடிஜியில் வந்து நம்ம ஒரே டைமில் 2 6 இன்ச் பேன் வந்து தாராளமாக வைக்க முடியும். அடுத்ததான் நம்ம இதில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் உள்ள ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டாப் ஹீட்டிங் எலிமெண்ட் மட்டும் ஆனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கேக் வந்து மேலே வந்து நல்லா ப்ரௌன் ஆகலை அப்படின்னா இந்த டாப் ஹீட்டிங் எலிமெண்ட் மட்டும் ஆனில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டாப் வந்து நல்லா ஈவனான ப்ரௌன் கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம சில்லி டோஸ்ட்டு, பீட்ஸா இந்த மாதிரியான ரெசிபீஸில் சீஸை வந்து நல்லா மெல்ட் பண்ணுறதுக்காக இந்த டாப் ஹீட்டிங் எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது உள்ள ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஹீட்டிங் எலிமெண்ட் மட்டும் ஆனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மோடு வந்து நம்ம நார்மலாக பேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்மளோட கேக் வந்து மேலே நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு பட் கீழே வந்து நல்லா குக் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இந்த பாட்டம் ஹீட்டிங் எலிமெண்ட் மட்டும் ஆனில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஈவனாக பேக் ஆகிருக்கும். அடுத்த உள்ள மோடு பார்த்தோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலிமெண்ட் ரெண்டுமே ஆனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு, குக்கீஸு, ப்ரெட்டு, அப்புறம் பீட்ஸா பேஸ் வந்து குக் பண்ணுறதுக்காக இந்த மோட் யூஸ் பண்ணுவோம். அடுத்த உள்ள ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாப் ஹீட்டிங் எலிமெண்ட் வித் ரோட்டிசரியோட கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக ஃபுல் சிக்கன் தந்தூரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டாப் ஹீட்டிங் எலிமெண்ட் வித் கன்வெக்ஷன் ஃபேனோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம மீட்ஸ் எல்லாம் குக் பண்ணுறது, அப்புறம் பொட்டேட்டோ வந்து ரோஸ்ட் பண்ணுறது, வெஜிடபிள் வந்து கிரில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டாப் வித் கன்வெக்ஷன் அந்த மோட் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்த உள்ள ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலிமெண்ட் வித் கன்வெக்ஷன் ஃபேனும் ஆனில் இருக்கிற மாதிரியான ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக சிக்கன் லெக்ஸு, அப்புறம் ஃபிஷ்ஷு இந்த மாதிரியெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மோட் வந்து யூஸ் பண்ணலாம்.
அடுத்ததான் இதில் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 90 டிகிரி செல்சியஸ்லேருந்து 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதில் லோ அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து மினிமம் 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து 230 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக டைமர் பார்த்திங்க அப்படின்னா அப் டு 60 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓடிஜியில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டே ஆன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோடை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப நேரத்துக்கு சூடாக வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பவர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஓடிஜியோட தெர்மோஸ்டாட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு அவன் தெர்மோமீட்டரை உள்ளே வச்சுருக்கேன். டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் வந்து ஆனில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 180 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிடுச்சு. 180 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிறதுக்கு 7 to 8 மினிட்ஸ் ஆகுது. நம்ம வந்து டைமிங்கை இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகப்படுத்தி வச்சாலுமே அதே 180 டிகிரி செல்சியஸில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதோட தெர்மோஸ்டாட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம கன்வெக்ஷன் மோடில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் வித் கன்வெக்ஷனோட வச்சு 180 டிகிரி செல்சியஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆகிறது இல்லை, 160 டிகிரி செல்சியஸ் தான் ரீச் ஆகுது. அடுத்ததாக இந்த அவனை யூஸ் பண்ணி ஒரு சில ரெசிபீஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ப்ரெட் எடுத்து 2 சைடும் வெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் உள்ளே வச்சிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் 8லேருந்து 10 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஈவனாக 2 சைடும் குக் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா ஈவனாக தான் குக் ஆகிருக்கு. இப்போ இந்த 2 ப்ரெட் ஸ்லைஸில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்களில் ஹாட் ஸ்பாட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இடையில ஓப்பன் பண்ணி இந்த ப்ரெட் ஸ்லைசஸை ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் வித் கன்வெக்ஷன் ஃபேனோட வச்சு பண்ணி பார்த்தது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 பக்கமும் ஈவனாக தான் குக் ஆகிருக்கு. ஸோ இதோட ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக தான் இருக்குது. அடுத்தது நான் வந்து தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நான் வந்து ஓவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு டாப் ஹீட்டிங் எலமெண்ட் வித் ரோட்டிசரி ஃபங்க்ஷன் ஆனில் இருக்கிற மோடை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 60 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சிக்கனோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.5 கிலோ. இந்த சிக்கனை வந்து ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. அடுத்ததாக நான் வந்து கேக் பண்ணுறதுக்காக கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஹாட் மில்க் ஸ்பாஞ்ச் கேக்கு. இந்த ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கேக் பண்ணுறதுக்கு அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேக்கில் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து நல்லா ஈவனாக ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த அவனோட நிறை குறைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட நிறைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வித்தவுட் ஃபேன் இதோட தெர்மோஸ்டாட் அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்குது. இந்த அவனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டே ஆன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் இதில் வந்து கன்வெக்ஷன் ஃபேன் கொடுத்துருக்காங்க. க்ரம் ட்ரேவும் இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டோரில் கொடுத்துருக்க ஹேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகலை. என்னோடய ப்ரீவியஸ் அவனை கம்பேர் பண்ணும்போது இதோட ஹேண்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கு. உள்ளே வந்து நமக்கு ஃபுட்டு வந்து நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக நமக்கு லைட் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண ஓடிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டிசரி ரன் ஆகும்போது அதிகமான நாய்ஸ் வந்து இருந்தது. இதில் வந்து நாய்ஸ் வந்து இல்லை. அடுத்ததான் இதில் உள்ள குறைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். கன்வெக்ஷன் மோடில் தெர்மோஸ்டாட் வந்து இன்அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு 15 to 20 டிகிரி செல்சியஸ் வந்து இன்அக்யூரேட்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ரோட்டிசரி ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு மோட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டாப் ஹீட்டிங் எலமெண்ட் வித் ரோட்டிசரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் வித் ரோட்டிசரி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா கன்வெக்ஷன் ஃபேனோட இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம்.
இந்த அவனோட கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டர்னு வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இதோட விட்த்து ஹைட்டு லென்த்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 36 to 38 லிட்டருக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான ப்ராடக்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து கன்வெக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க, ஸ்டே ஆன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹீட் வந்து நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நான் வந்து ரெசிபி பண்ணி காமிச்சிருப்பேன், அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே நல்லா ஈவனாக குக் ஆகி வந்திருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, சிங்கிள் ஃபேஸில் இதை வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்னு. தாராளமாக நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸில் ஓடிஜியை வந்து ரன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஓடிஜியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.